மத்திய 24ஆம் அதிகாரம் 37, 39 வாசிங்க. 37, 3 வசனம். 37, 38, 39. மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 39. போதும். இதான் சத்தியம். ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபையும் என்ற நல்ல தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு ஸ்தோத்திரிக்க மாட்டோம். இதோ மாதர்கள் தினமாடி இன்று கர்த்தாவே இந்த கூடுகையை ஆசீர்வதித்து ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி ஆண்டுகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு மாதர்களையும் உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு தேவனே அவர்களை நீர் பேச வேண்டுமாய், நீர் வாசம் செய்ய வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. இந்த வேலை தகப்பனே இதோ உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் வெளிப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒன்றுமில்லாத என்னை ஆண்டவரே நீர் வெறுமையாக்கி நீரிலே ஆண்டவரே வெளிப்பட வேண்டுமாய், நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை வெளிப்பட வேண்டுமாய், அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு உள்ளத்தையும் தொட வேண்டுமாய் உங்களை கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. கேட்கிற நாங்கள் தகப்பனே கேட்ட வேண்டுமாய் செய்து விடாதபடி இந்த வார்த்தைகளோடு என்ன பேசினதோ அவற்றின்படி நாங்கள் ஜீவிக்க கர்த்தாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்படும், நீரே வழிபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சீஷர்கள் இயேசு கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, கடவுளே மறுபடியும் நான் வருவேன், நான் உங்களுக்கு வந்து போய் மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு அதை அடிக்கடி சொல்றீங்களே, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்றீங்களே, உங்களுடைய வருகைக்கும் கடைசி நாட்களுக்கும் என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் போயிட்டு இயேசாமி கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னாக்கா இப்போ கிறிஸ்தவர்களாக நம்முடைய நம்பிக்கை என்ன? கிறிஸ்தவ நம்ம எதனால கிறிஸ்தவர்களாக இருக்கணும்? நமக்கு பரலோகம் என்ற ஒன்று வைக்கப்பட்டது. நாம் மரித்தோம்னால் எங்க போகிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோன்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நாம் என்ன பண்றோம்? ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், சாக்கிரமத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகணுன்றது தான் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய டார்கெட். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? வாரம் ஆணைத்து கொடுக்குறோம். எதனால்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் அந்த ஆயத்தம் இல்லாதபடி வெறுமையா நம்ம போனோம்னா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு வயரை எடுக்கிறாங்க இல்லையா, வயரத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அந்த வயரத்தை வெட்டி எடுத்து அப்படியே இதில் வச்சுக்க முடியுமா? மோதிரத்தில். அப்போ அந்த வயரத்தை என்ன பண்ணணுங்க? பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணி அந்த வயரம் அந்த பாலிஷ் பண்றாங்களே அவங்களுக்கு தெரியணும், பர்ஃபெக்டா வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது எங்க வரும்? கடைக்கு வரும். அந்த வயரம் அதுவும் அது எவ்வளவு வேல்யூன்றது, அது எத்தனை பட்டத்திருக்கிறாங்களோ அத்தனை பட்டத்திற்கப்பட்ட அவ்வளோ வேல்யூ. எனவே பிரியமானவர்களே, நாம் கூட கிறிஸ்துவாய் மாறி இருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா நம்ம இப்படியே நம்ம போக முடியுமா? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அது போதுமா? போத. அப்போ பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாங்க? உங்களை பூரண புருஷராய் நிற்க வைப்பதற்கு யார் முன்னாடி? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி உங்களை பூரண மனவாட்டியாய் நிற்பதற்கு நான் பிரயாசப்படுறேன் அப்படின்ற. அப்போ நம்ம கிறிஸ்துவோடு நம்ம போனோம்னாக்கா நம்ம எப்படி மாறணும்? ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்ட போதாதுங்க. அது பேசிக், வெரி எல்கேஜியில் சேர்க்கிற மாதிரி. இப்போ நல்லா நம்ம ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னா நம்ம என்ன படிக்கணுங்க? காலேஜுக்கு போகணும், யூஜி படிக்கணும், பிஜி படிக்கணும், பிஎஸ்டி படிக்கணும். இப்படி நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேலை கூடுது இல்லைங்களா? அப்போ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும்னாக்கா இந்த நிலை போதாது. அப்படி போதுமான கூட ஒருவேளை இந்த பரலோக ராஜ்யம் எல்லாம் நம்ம அப்படியே இல்லை. பரலோக ராஜ்யத்தில் கூட சில நிலைகள் இருக்குது. அங்க என்ன சொல்றாரு கடவுள் வேதத்தில் நம்ம வெளிப்படுத்தின விஷயத்தை சொன்னோம்னா, ஆளுகை செய்வார்கள். பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் தான் சொல்லுது. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, அங்கே இவர்கள் அவர்களை ஆளுகை செய்வார்கள். பரலோக ராஜ்யத்தில் கூட என்ன இருக்கு? அதாவது வேற்றுமை தான் இருக்கிறத தவிர, கீழ்ப்படியாமல் இருக்கிறத தவிர, பாவம் இருக்காத தவிர அங்கே சில நிலைகள் இருக்குது. நம்முடைய செயல்கள் இந்த பூலகத்துல நாம் கிறிஸ்துவுக்கு எப்படியா வாழ்றோமோ அதுக்கு தக்க நிலைகள் அங்கே என்ன இருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நமக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுது இல்லைங்களா? இங்க போனோம்னா ஜீவ கிரீடம் என்ற ஒன்று நமக்கு கொடுக்கப்படும் போது நம்ம என்னெல்லாம் கிரியை செய்யணுமோ அதுக்கு தக்க நம்முடைய கிரீடத்தில் என்ன பதிக்கப்படும்?
கற்கள் பதவி. நான் வைரம் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிச்சோம்னா அவ்வளோ கற்கள் மரம் கோமியம் வைடூரியம் சுகந்தி வர்க்கம் இதெல்லாம் நிறைய சொல்லப்படுது. இதெல்லாம் என்னன்னாக்கா அந்த பூலகத்தில் நம்ம வாழ்கின்ற நாட்களிலே நாம் எப்படி ஜீவித்தோமோ, எப்படி நம்ம பரிசுத்தமா காத்துக்கிட்டோமோ அதுக்கு தக்கன கல் அந்த கிரீடத்திலையும். எனவே பிரியமானவர்களே, அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நம்ம எப்படி மாறணுமா? பரிபூர்ணமாய் நம்ம மாறணும்னு தான் அந்த கடவுளுடைய சமூகத்தில் நம்ம போய் நம்ம நிற்கலாம். எனவே தான் அந்த சீசர் கேட்குறாங்க, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது தான் இவங்களும் வாஞ்சிக்கிறதுனால தான் ஏசாமி கிட்ட கேட்குறாங்க, இயேசுவே உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளத்தை வைத்திருக்கீங்க? அப்ப ஏசாமி சொல்றாரு, நோவாவின் நாட்கள் நடந்தது போல கடைசி காலம் எப்படி இருக்குமா? கடைசி காலம் நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்குமா? அப்ப நோவாவின் நாட்கள் நம்ம பைபிள் ஸ்டடி வெள்ளிக்கிழமையில பைபிள் ஸ்டடிக்கு நம்மளுக்கு என்ன பார்த்துட்டு வருங்க? ஆதியாகத்திலிருந்து பார்த்து வருது. ஆயுள் நல்ல அந்த டீச் கொடுக்குறாரு. அப்போ அந்த வேதத்தில் இப்போ நோவாவின் காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் இல்லைங்களா? பைபிள் ஸ்டடியில் நோவாவின் நாட்களுக்கு நம்ம வந்துருக்கோம். அப்போ அந்த நோவாவின் நாட்களில் என்ன நடந்துச்சு? ஏன் கடவுள் அந்த ஜலத்தினால அந்த பூமியே ஒரு தேசம் இல்லை ஒரு குரூப் மக்கள் இல்லாட்டி ஒரு சர்ச்சை இல்லைங்க. நோவா நாட்கள் என்ன நடந்துச்சு? ஜலப்பிரளயம் வந்து இந்த உலகமே அழிஞ்சு போச்சு. ஒரே ஒரு குடும்பத்தை தவிர இந்த உலகமே அழிந்து போகுதுனாக்கா அப்ப கடவுளுடைய கோபம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஏன்னா அவர் தான் படைச்சாரு, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சிட்டு என்னன்னு பார்த்தாரா? இல்லைங்க, நல்லது மிகவும் நல்லதுன்னு கண்டார். நான் படைச்ச எல்லாத்தையும் பார்த்து எப்படி கண்டாராங்க? இவ்வளவு நாள் அப்படிதான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனா ஆயிரத்தி ஒரு நாள் அதை இன்சிஸ்ட் பண்ணி சொன்னார், மிகவும் நல்லது என்று கண்டார். அப்போ மிகவும் நல்லது என்று கண்ட இந்த உலகம் நோவா நாட்கள் எப்படி போயிடுச்சாங்க? இந்த பூமி ஏண்டா படைச்சேன், இந்த மனுஷனை ஏண்டா படைச்சேன்னு சொல்லிட்டு கடவுள் வேதனைப்பட்டார். கடவுள் வேதனைப்பட்டோம்னா அது எப்படி இருக்குது? கோவப்படலாம், கடவுள் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு வேதனைப்பட்டார்ன்றதை விட இந்த உலகத்தை இந்த மனிதனை ஏன் படுத்துன்னு சொல்லிட்டு அவர் மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபம்ன்றது ஏன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுல, இந்த பையன் என் மகன் ஏன் தான் இப்படி பண்றான், மனஸ்தாபம். அதே மாதிரி நம்மளே குறித்து நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனஸ்தாபம் வருது இல்லை? அந்த மாதிரி கடவுளே இந்த மனிதனை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் மனஸ்தாபப்படுகிறார். அப்ப இந்த உலகம் என்ன பாவத்துக்கு போயிருக்குது? படிங்க 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம் படிங்க. மனுஷனின் அக்கிரமம் பூமியிலே பெருகிச் சென்றோம். அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் விசேஷங்களும் எப்பொழுதும் பொல்லாதவைகளே என்று கர்த்தர் கண்டார். அப்போ கடவுளுடைய வேதனை என்னங்க? இந்த மனுஷனுடைய பூமி ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சா? சீர்குலைந்து போயிடுச்சு. கடவுள் ஒரு சீர்ல இந்த உலகத்தை படைச்சாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சீர்ல இந்த உலகத்தை படைச்சாரு. இரவு பகல் அப்படின்னு எல்லாம் ஆண் பெண் இப்படி எல்லாத்தையும் ரெண்டா படைச்சாரு. இருளு வெளிச்சம், இரவு பகல், மனுஷன் காலை மாலை, மனுஷன் மனுஷி இப்படின்ற சீர்ல தான் கடவுள் படைச்சாரு. ஸோ இந்த சீர்ல படைச்சு கடவுள் என்ன பண்ணாரு? இரவுக்கு இருளுக்கு இரவு என்றும் ஒளிக்கு பகல் என்று கொடுத்து இந்த பகலிலே மனுஷன் இந்த கிரியைகள் எல்லாத்தையும் செய்ய கடவுள் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் தன்னுடைய கிரியைகள் எல்லாம் எப்ப செய்யணுமா சொல்லுங்க? நீங்க உங்களை இன்னொரு படத்து தான் பகல் இல்லை. அப்ப இரவில் என்ன பண்ணுமா? ஓய்வு எடுக்கணும். அந்த மனிதன் பகல் முழுவதும் தன்னுடைய கிரியைகளை செய்து வேலை செய்து இரவிலே ஓய்ந்திருப்பதற்காக இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்தை படைச்ச எல்லாத்தையும் இருள் வெளிச்சம் அப்படி எல்லாம் படைச்சு இரவு பகல் அப்படின்னு படிச்சாங்க இல்லைங்களா? இப்போ வேலை செய்யறது என்ன, எந்த டைம்ல செய்யறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெபசிங்க பகல்ல தூங்குறான், நைட்ல டியூட்டி. இது கடவுள் படிச்ச சீரா? கடவுள் படிச்ச சீரே இல்லை. அப்ப இந்த உலகம் என்ன பண்ணிடுச்சு? சீர் கெட்டு போயிருக்கு. இப்போ ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேன். முன்னெல்லாம் எழுதுறது எதுல எழுதுவாங்க? போர்டு. என்ன கலர் போர்டு? பிளாக் கலர் போர்டுல ஒயிட் கலர் சாக் பீஸ் எழுதுவாங்க. இப்போ எதுல எழுதுறாங்க?
என்ன போர்டு? இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் போங்க, ஒயிட் கலர் போர்டு, எழுதுறது பிளாக். மாறி இருக்கா? மாறி இருக்கு தானே? முன்ன மாதங்கள் நீங்க அரைப்பீங்கல்ல, ஆட்டுக்கல் அரைப்பீங்கல்ல, எது கீழே இருக்கும்? அது பேர் அம்மிக்கல்லா? உருள் இல்ல, ஆட்டுறது தானே உருள். கீழே இருக்கிறது பேர் என்ன? மேல இருக்கிறது குழவி. மேல இருக்கிறது குழவியா? கீழே இருக்கிறது ஆட்டுக்கல். இப்போ அந்த மாதிரி இருந்துச்சா? இப்போ நீங்க கிரைண்டர் போடுறீங்கல்ல, எது சுத்துது எது நிக்குது? நீங்க கல்ல வச்சு கையில வச்சு சுத்துனீங்க பாரு, அது பர்மனண்டா நிக்குது. கீழே இருக்கிற கல் என்ன பண்ணுது? மாறிடுச்சா? கடவுள் சும்மா ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்லுங்க. அதே மாதிரி முன்னெல்லாம் ஏணி நிற்கும், நம்ம ஏறணும் இல்லைங்களா? இப்போ யார் நிற்கணும், யார் ஏறும்? லிஃப்ட்ல போய் நமக்கு எடுக்கணும், லிஃப்ட் ஏறும் இல்லைங்களா? இது கடவுள் படுத்த சீரா? எல்லாமே அதுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எனவே பிரியமானவர்களே, கடவுள் ஒரு சீர் இந்த உலகத்தை படிச்சாரு. இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அந்த சீர் எல்லாவற்றையும் மாற்றிட்டான். அதே மாதிரி அந்த வசனம் இன்னொரு முறை படிங்க, 5ஆம் வசனம். மனுஷனின் அக்கிரமம் பூமியிலே பெருகி, மனுஷனின் அக்கிரமம் இந்த மாதிரி இன்னொரு சில விஷயங்கள் சொல்றேன். பூமியிலே அக்கிரமம் பெருகிச்சு. அப்புறம் அவன் இருதயத்தின் நினைவுகளும் உத்தேசங்களும் எப்பொழுதும் பொல்லாதவைகளே என்றும் கர்த்தர் கண்டார். மனுஷனுடைய சிந்தை எப்படி போச்சான்னா, அவன் இருதயத்தின் சிந்தை எல்லாமே பொல்லாப்பா போச்சு. எப்படிங்க பொல்லாப்பா? அந்த ஏன்னா கடவுளே மனஸ்தாபப்பட்டு தான் படைத்த இந்த உலகத்தை, இந்த மனிதனை அழிக்கத்தக்கதாக அப்படி என்ன பாவம் செஞ்சிருப்பான்? நான் கொஞ்சம் யோசனை தியானிச்சேன். தியானிக்கும் போது தான் எனக்கு சில காரியங்கள் வெளிப்பட்டுச்சு. அந்த நோபல் நாட்களில் இந்த விபச்சாரம், இந்த அருவருப்பான விபச்சாரங்கள் ரொம்ப பெருகி போச்சு. என்னன்னு சொல்லிட்டு நான் தியானிக்கும் போது அப்போதான் சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. கடவுள் அழிக்கத்தக்கதான் அந்த அருவருப்பு என்னன்னாக்கா, அந்த சீர்கேடு, அந்த படைச்ச சீரு மாறுது எப்படின்னாக்கா, மனிதன் இந்த ஒவ்வொரு முறை என்ன சொல்றாரு? மனுஷன் 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 சொல்றாரு. அந்த மனுஷன் அவர் படைச்ச சீர்ல இல்லைங்க, அருவருப்பான காரியத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த அருவருப்பு என்னன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தியானிக்கும் போது, அந்த அருவருப்பு கடவுளுக்கு வெறுத்து அவனை அழிக்கத்தக்கதான் அந்த அருவருப்பு என்னன்னாக்கா, சில கோயில்கள்லாம் போயிருக்கீங்களா? கோயில் சிற்பங்களை பார்த்துருக்கீங்களா? கோயிலில் சிற்பங்கள் செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, உள்ள இல்லை, வெளியே கோபுரத்தில் செஞ்சு வச்சிருப்பாங்க. கடவுள் சொன்ன எல்லா அருவருப்பும் அங்கே பார்க்கணும். என்னம்மா? வெளிப்படையா தெரியும். அம்மா சொன்ன மாதிரி கடவுள் வெறுத்த எல்லா அருவருப்பையும் அந்த கோயில்களில் அந்த கோபுரத்துல வரைஞ்சி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது கடவுள் படைச்ச சீரே? மனிதன் மனுஷி, மாடு. ஆனா அந்த கோபுரங்களை பார்த்தோம்னா என்ன இருக்கு? வேற மாதிரி இருக்கும். இது கடவுளுக்கு மிக மிக அருவருப்பான ஒரு காரியம். இயேசு ஒரு நம்முடைய தேவன் ரொம்ப வெறுக்கிற பாவத்துல 2 பாவம் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன். ஒன்று விபச்சாரம், இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொன்னு என்ன? விக்கிரகாரம். கடவுளை விட்டு நம்முடைய தேவனாகிய யெகோவாவை விட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வேற எதை நாம பின்பற்றினாலும், எதை மேல நம்பிக்கை வச்சாலும் அது என்னதுங்க? விபச்சாரமும் விக்கிரகாரம். எனவே நாங்கள் இந்த வசனத்துக்கு கடவுளே வெறுத்து பூமி அழிக்கத்தக்கதான பாவம் என்னன்னாக்கா, அந்த கோபுரங்களை பார்ப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம், ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், மிருகங்களோடு, இப்படிப்பட்ட காரியம் கடவுள் வெறுத்து மனஸ்தாபப்படுகின்ற காரியமா இருக்குது. அப்ப அந்த மத்தியில் என்ன சொல்றாருங்க? நோவா நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார் நாட்களிலும். அப்ப மனுஷகுமார் நாட்கள்னாக்கா அவர் திரும்பி வந்து நம்மை ரட்சித்துக் கொண்டு போறதுதான் அந்த மனுஷகுமார் நாட்கள். இந்த நாட்கள் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் மறுபடியும் வரப்போற எல்லா காரியமும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு காரியம் பெண்டிங். நான் கூட பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரே ஒரு காரியம் தான் பெண்டிங்கா இருக்குது. அந்த காரியம் நடந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து
வரப்போகிற ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய காலங்களில் இந்த காரியங்கள் நடக்க போகுது. ஏன்னா அதுக்குண்டான எல்லா காரியமும் ரெடியா இருக்குது. அந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்கா, எருசலேம்ல தேவாலயம் கட்டப்படும். எருசலேம்ல தேவாலயம் கட்டப்பட்டுச்சுனாக்கா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ரெடியா இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? இதோ வாசற்படியிலே வந்து கட்டுகிறேன். அதோட எல்லாரும் மனம் திரும்பணும். அது நடக்குமா? எல்லாரும் மனம் திரும்ப மாட்டாங்கம்மா. அதான் வேதத்தை நம்ம தெளிவா படிக்கணும். ஏன்னா அவருக்கு சத்துருக்கள் பிசாசு சிலரை பிடிச்சு தான் வச்சிருக்கிறான். என்ன மறுபடியும் கடவுள் வந்து சிலுவையில் அறையப்பட்டாலும் பிசாசு அந்த ஆட்கள் என்ன பண்ண போறதில்ல, அவன் கட்டி வைத்திருக்கிறார். ஆனா நமக்கோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ வாசற்படியிலே வந்து நின்று தட்டுற அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம கதவை திறந்து பண்ண போதும். அப்ப நமக்கும் அவருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இல்லை. அவர் வந்து டோர் கிட்ட நிற்கிறாரு. இப்போ நம்ம அந்த டோரை முடியணும்னு வச்சுங்களேன், டோர் கிட்ட வந்து நிற்கிறாரு. நம்ம கதவை திறக்கணும். அப்ப நமக்கு அவருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ஒரு அரை அடி கூட இல்லை, ஒரு இன்ச்சஸ் தான் இல்லைங்களா? ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ டிஃபரன்ஸ். அந்த டோர் எவ்வளவு திக்னஸோ அவ்வளவுதான் அந்த கேப். அவ்வளவு சமீபமாய் நம்முடைய தேவன் இந்த பூலோகத்தை நியாயத்திற்க ரெடியா இருக்காரு. அந்த பூலோகத்தை நியாயத்திற்பதற்கு வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு ஒன்று இருக்கு இல்லையா, அது அப்புறம். அதற்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட நம்மை ரகசிய வருகையில கொண்டு போவதற்கு ஆயத்தம். இந்த தேவன் ஏன்னா அப்ப அந்த கலிலேயர் பார்த்து நிற்கிறாங்க இல்லையா, ஏசாமி பக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்ப அந்த கலிலேயர் பார்த்து ஐயோ ஏசாமி நம்ம கூடவே இருந்தாரு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது தூதர்கள் என்ன சொன்னாங்க? இந்த இயேசுவானவர் இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி மீண்டும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். அப்ப இயேசு கிறிஸ்து எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அந்த மலையில இருக்கு. எருசலேம் தேவாலயம் இருக்கு இல்லையா, அந்த மலையிலிருந்து சீனாய் அந்த மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. மறுபடியும் எங்கதான் வருவாரு? அங்கதான் வருவாரு. அங்கதான் தேவாலயம் கட்டப்படும். எனவே பிரியமானவர்களே, அந்த தேவாலயம் கட்டப்பட்டு முடிச்சிருச்சுன்னா எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார். அதற்குண்டான எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதற்குண்டான எல்லா தளவாடங்கள், தட்டுமுட்டு பொருட்கள், பொன்னினால செய்யறது, வெண்கலத்தால செய்யறது, அப்ப என்ன செய்யப்பட்டதோ எல்லாமே ரெடியா இருக்குது. அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்படணும். கட்டப்பட்ட இந்த பொருளெல்லாம் கொண்டு போயிட்டு பலிபீடம், இந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பழைய அதே உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கடவுளே வெளிப்படுத்தி அதையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த தேவாலயம் கட்டப்படுறது கூட ஒரு உலகத்திலே தலை சிறந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதுக்கிட்ட கான்ட்ராக்ட் கேட்டுருக்காங்க. ஒரு இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க எங்களுக்கு எவ்வளவு நாள்ல ஆலயம் கட்டி கொடுப்பீங்க? 24 மணி நேரத்துல. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு இடத்த மாத்திரம் காட்டுங்க, 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஆலயத்தை நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்ப நம்ம எவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல, கிரிட்டிக்கல் இல்லைங்க, எவ்வளவு நெருக்கமான ஒரு இடத்துல நாம் நிற்கிறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்து வருவது மிக 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 சமீபம். எனவே இப்படிப்பட்ட கூடுகையில நம்ம 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 எப்படி பண்ணிக்கணுங்க? ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மை பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த உபவாச கூடுகை எல்லாம். இது ஏதோ நேரம் போகிறதுக்கோ இல்லை நம்முடைய திருச்சபையின் வழக்கன்றதுக்கோ அப்படி நம்ம அனுசரிச்சோம்னா நமக்கு அதை கூட பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, எல்லா ஜனங்களை பார்க்கிறோம் நாம் பரிதவிக்கப்பட்டவர்கள். இந்த நேரங்களில் நம்ம உண்மையா கிறிஸ்துவுக்கு அவரோட ஒப்புரவாகி அவரோட ஐக்கியப்படாம நம்ம இந்த நேரத்தை எதை சீக்கிரம் போகலாம், ஒரு வேலை வச்சிருக்கிறேன், தென்னரசு எப்போ முடிப்பாரு அப்படின்ற நினைப்பிலே இருந்தோம்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா? பரிதவிக்கப்பட்டவர். எனவே பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. எனவே இந்த நாட்களை, இந்த காரியங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான்
அப்ப இந்த நாட்கள் எப்படி இருக்கு? நோவாவின் நாட்கள். இந்த நாட்கள் என்ன நடக்குது தெரியுங்களா? டிவியில பாக்குறீங்களா? நோவாவின் நாட்கள் என்ன நடந்துச்சோ அத்தனை காரியங்களும் இன்னைக்கு எங்க நடக்குதுங்க? வெளியில நடக்கலைங்க, ஆலயத்துல நடக்குது. ஆலயத்தில் இப்படிப்பட்ட விபச்சாரங்கள், இப்படிப்பட்ட அருவருப்பான கடவுள் விருத்த காரியங்கள் அமெரிக்காவில் சட்டம். ஒருவேளை ட்ரம்ப் வந்து இப்ப அதை மாத்திருக்காரு. அமெரிக்காவில் என்ன சட்டம்னாக்கா, ஒரு ஆணுக்கும் திருமணம் செஞ்சு வைங்கோ. அப்படி நீங்க இல்லைன்னாக்கா நீங்க குற்றவாளி. திருச்சபையை பார்த்து கவர்மெண்ட் சொல்லுது, உங்க திருச்சபையில் இருக்கிற ஒரு ஆணும் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் போகணும் வந்தாச்சுன்னா நீங்க செஞ்சு வைக்கணும். இது சட்டம். இந்த சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் அந்த ஆண்களுக்கு நாங்க செய்ய மாட்டோம், இது எங்க பைபிளுக்கு விரோதம் நீங்க சொன்னீங்கன்னாக்கா யார் குற்றவாளி? நீங்க தான் தண்டனைக்குள்ளாவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துல இது அமெரிக்காவில் மட்டும் இல்லைங்க, இங்கிலாந்து, சைனா, இப்படிப்பட்ட எல்லா உலக தேசங்கள்ல எல்லா தேசங்களும் இந்த சட்டம் வந்தாச்சு. சாரி, அப்படி நடந்த இடத்துல தான் பாரின் கண்ட்ரியில வானத்திலிருந்து ஒரு அக்னி இறங்கி வந்து அப்படி அந்த திருமணம் நடந்த அப்படியே அழிச்சு. ஏன்னா நம்முடைய சபை வல்லவர், ஏன்னா இந்த உலகத்தையே அழிச்சவர். இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் திருச்சபையில் நடந்தா அவருடைய அந்த இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? புறாவிகளை பார்த்து, என்னுடைய வீடு இது என் பிதாவுடைய ஜெப வீடு, இந்த ஜெப வீட்டை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கல்லர் குகையாக்கினீர்கள் சொல்லிட்டு சாட்டி எடுத்து அடிச்சார்ல. அப்ப அவருடைய திருச்சபையில, அவர் வாசம் செய்த அந்த திருச்சபையில இப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் நடந்தா விடுவாரா? அம்மா சொன்னது போல வானத்திலிருந்து என்ன பண்றாரு? அக்கினி இறக்கி அப்படி அழிச்சு போடுறாரு. இது ஒரு சின்ன சாம்பிள். இது எல்லா இடத்துலயும் நடந்துச்சுனாக்கா இல்ல. இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் நோவாவின் நாட்கள் எப்படி நடந்துச்சோ அதே காரியங்கள் இந்த நாட்கள் நடந்திருக்குது. இது நான் சொல்றது ஏதோ இன்ஃபர்மேஷனுக்காக இல்லைங்க, நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்கு நம்ம போகணும். எனவே கடவுள் விரும்பாத இப்படிப்பட்ட காரியம், இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? யார் எனக்காக போவார் கேட்கிறாரு இல்லையா? இயேசு என்ன கேட்கிறாங்க? எனக்காக யார் போவார்? இப்போ மோசேன்ற ஒரு மனுஷனை கடவுள் அழைச்சார். மோசே அப்படிங்களா கடவுளே, ரொம்ப சந்தோஷம் இயேசு, நான் கடவுள் யெகோவா, நான் நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யணும் ஓடினாரா? என்ன சொன்னாருங்க? என்ன நான் திக்குவாயன். அவர் திக்குவாயினா? மோசே திக்குவாயினாங்க. மோசையை பற்றி படிக்கும்போது ராம்சேஸ் என்ற அந்த எகிப்தில் இருக்கும்போது அவர் என்ன வாக்கிலே வல்லவர். மோசே அந்த எகிப்தின் எல்லா காரியங்களிலும் அவர் வல்லவர். அந்த எகிப்தின் சட்டத்திட்டங்கள் எல்லாம் மோசைக்கு தெரியும். ஆனா கடவுள் கூப்பிடும்போது என்ன சொல்றாருங்க? என்ன நான் வாக்கு போல எனக்கு கிடையாது, நான் திக்குவாயன், என்னால சரியா பேச முடியாது, நீங்க வேற யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே அந்த கடவுள் முன்பாக தன்னை வேணாம் கடவுள் அப்படி. ஆனா இயேசு ஆண்டவராக யெகோவா யாரை தான் தெரிஞ்சுக்கிட்டாருங்க? மோசே. உலகத்துல எவ்வளவு கோடி பேர் இருந்தாங்க. ஒரு நம்முடைய அந்த நோவா அழிக்கப்படும் போது நம்முடைய ஐயர் ஒரு கணக்கு சொன்னார். எத்தனை கோடி மக்களுங்க? 700 கோடி மக்கள் இருந்தாங்க. பழைய அந்த வரலாறு சொல்லுதான், நோவாவின் காலத்துல இந்த உலகத்தை தேவன் அழிக்கும் போது எவ்வளவு கோடி பேர்? 700 கோடி பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த 700 கோடி பேர்ல கடவுளுக்கு பிடிச்சது யார் தாங்க? மோசே. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் யாரு? மோசே. அப்ப அந்த மோசையை பற்றி கடவுள் என்ன சொல்றாருங்க? அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய ஐஎல்சி திருச்சபையில் எவ்வளவோ இருக்கிறாங்க, நம்ம செயின்ட் பார்வத்தன் சர்ச்சில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா கடவுள் தெரிஞ்சுக்கிட்ட, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுக்கிட்ட ஜனம் யாருங்க? நம்ம தான். இந்த திருச்சபைக்கு நம்மை தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நான் மீண்டும் மீண்டுமா சொல்றேன், நம்முடைய திருச்சபைக்கு கடவுளத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்று தருகிற அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. ஒருவேளை நம்ம செய்யாம இருந்தோம்னா கணக்கு யார்கிட்ட கேட்கப்படும்? நம்மிடத்துல கேட்கப்படும் பிரியமானவர்களே. எனவே இப்படி ரட்சிப்பதற்கு தான் ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிப்பதற்கு நம்மை வைத்திருக்கிற ஒரே ஒரு மாதிரி மாத்திரம் நேரம் கடந்திருக்கிறதுனால நிறைய பேர் சொல்ல முடியாது. இப்போ மாதர்கள் நாள் இன்னைக்கு. எனவே மாதர்களை பற்றி
தான் பேசியிருக்கணும். பட் கடவுள் எனக்கு இந்த விஷயங்களை மனதில் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தனால இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். அதே போல் மாதர்கள் போது வேதத்தில் எத்தனை மாதம் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோயின்ஸ் எல்லாம் சொல்லுங்களேன். செலிபிரிட்டிஸ், நாட் ஹீரோயின்ஸ். வேதத்தில் இருக்கிற லேடி செலிபிரிட்டிஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாள், சாராள், எஸ்தர், எலிசபெத், ரூத், நகோமி, லேயாள், ராகேல், இவங்கெல்லாம் செலிபிரிட்டிஸ் தானே. வேற இன்னும் வரலாம். ரெபேக்காள், ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள், ஃபர்ஸ்ட் ஏவாள் இல்லைங்களா? இப்படிப்பட்ட எவ்வளோ செலிபிரிட்டிஸ், லேடி செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க. என்னால் கூட இப்போ நிறைய சொன்னால் நமக்கு நேரமும் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. எஸ்தர் 4:15. நீர் போய் சூசானில் உள்ள எல்லா யூதர்களையும் கூடி வர செய்து 3 நாள் இரவு பகல் அன்னபானமின்றி என் பொருட்டு உபவாசம் பண்ணுங்கள். ஓகே, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இப்படி செய்த பின் நான் சட்டத்துக்கு மாறாகவே ராஜாவினிடம் செல்வேன். போதும். முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். ஏசாமி என்ன கேட்கிறாங்க? என் காரியமாய் யார் போவார், யார் அனுப்புவேன், யார் போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்களா? இப்போ எஸ்தர் புஸ்தகத்தில் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு சரிக்கிறோம். அந்த விஷயத்தை மாத்திரம் நான் சொல்றேன். எஸ்தர் நாட்களிலே எஸ்தர் ராஜாத்தி எப்படி வந்தாங்க எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ அந்த எஸ்தர் வந்து ஒரு தன்னை தாழ்த்தி, மொத்தையாருடைய வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சு அவங்க நடந்ததுனால வெறுமையா இருந்த எஸ்தர் இன்னைக்கு யாருங்க? ராணி, ராஜா, ஒரு தேசத்தின் ராணி. அது எத்தனை தேசம் தெரியுங்களா? 127 தேசத்துக்கு அந்த அம்மா ராணி. அப்ப ஆகாசருடைய ராஜ்யம் எத்தனை தேசம்? 127 தேசத்துக்கு. ஒரு முறை சொல்றாரு, ராணி எஸ்தரே, நீ விரும்பியதை கேள், ஒருவேளை இந்த தேசத்தின் பாதி நான் கொடுக்குறதுனா கூட நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப எத்தனை தேசம் எஸ்தர் சொல்றாங்க? கிட்டத்தட்ட ஒரு 70 தேசத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். 63 தேசம் இல்லையா? 63 தேசத்தை அப்படி கரெக்டா சாரமா 63 தேசத்தை கூட நான் உனக்கு கொடுத்துருவேன். ஏன்னா ராஜாக்கு அந்த எஸ்தர் மேல அவ்வளோ ஒரு பிரியம் வந்துச்சு. அந்த எஸ்தரை அப்படி நேசிக்கிறாரு இல்லைங்களா? அப்போ இவங்க நல்லா கம்ஃபர்டபுளா அந்த ராணி எப்படி இருப்பாங்க? எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. வேலைக்கார் பார்த்தா அத்தனை வேலைக்கார், இவங்க சொன்னதை செய்யறதுக்கு அத்தனை வேலைக்காரு. ஆனா மொத்தைக்கு மூலமா ஒரு செய்தி போகுது. என்னன்னு? சூசானில் உள்ள, சூசான் தானுங்க யூதருடைய தேசம் சூசான். அந்த தேசத்திற்கு எல்லா யூதரையும் அழிப்பதற்கு ஒரு மனிதன் எத்தனைக்கிறான் அப்படின்னும் பொழுது இந்த இஸ்ரவேல் யூத ஜனத்திற்கு எல்லாத்துக்கும் இப்ப எப்படிப்பட்ட காலங்க? நெருக்கமான ஒரு கொடூரமான, அவர்கள் எல்லாரையும் எப்படி ஹிட்லர் ஜெர்மன் தேசத்துல ஹிட்லர் எல்லா யூதர்களையும் கொண்டான். ஒரே யூதர்கள் அந்த ஹிட்லர் கொண்டாது எத்தனை தொகை தெரியுங்களா? 60 லட்சம் பேரை கொண்டுட்டான். வெறும் யூதர்களை மாத்திரம், நார்மலான மக்கள் இல்லை, வெறும் யூதர்களை ஹிட்லர் கொண்டது 60 லட்சம் பேருங்க. அந்த மாதிரி இந்த ஆமன் என்ன பண்றான்? இந்த சூசானில் அனைத்து யூதர்களையும் அழைப்பதற்கு ஒரு சட்டமே வாங்கிட்டான். சட்டம் வாங்கி அந்த மோதலுக்கு எல்லாம் அந்த அதிகாரத்தை வாங்கி வச்சிடலாம். இப்போ யூத ஜனங்களுக்கு ஒரு அழிய போன்ற ஒரு நெருக்கடியான நிலை. இப்போ முத்திகை மூலமா எஸ்தருக்கு ஒரு செய்தி போகுது. நீ சுகமா இருக்குன்னு நினைக்காத, யூதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குது. நீ என்ன பண்ணு, என்னவோ பண்ணு, ராஜா முன்னாடி போய் நின்று பேசு. இந்த யூத ஜனங்களுக்காய் நீ அந்த ராஜா சமூகத்தில் நின்று பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி போகுது. அந்த ராணி என்ன நினைச்சிருக்கலாங்க? நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறேன், நான் ஒரு ராணியா இருக்கிறேன், எங்களுக்கு சில புரோட்டோகால்ஸ் இருக்குது, இந்த புரோட்டோகால் எல்லாம் தாண்டி நான் என்ன பண்ண முடியாது. இப்போ ஒரு மந்திரி, ஒரு எம்எல்ஏ இருக்கிறது வச்சுங்களேன், ஒரு சிஎம் ஒரு சிஎம் வந்து இந்த ரோட்ல சும்மா நடக்க முடியுங்களா? இந்த உரிமை இருக்கா இல்லையா? தமிழகத்திற்கே அவர் சிஎம், சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர், இந்த ரோட்ல
அவரை யாருக்கும் சொல்லாம இந்த ரோட்ல நடந்து போனா நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அதிகாரிகளுக்கு எப்படி இருக்குங்க? பதப்பதப்பா இருக்கும். ஐயோ யாரும் திடீர்னு அவங்க மேல கல்ல போட்டு என்ன பண்றது, யாரும் பயிட்டா என்ன பண்றது, அப்ப யாரும் நம்ம பொறுப்பு அதிகாரிகள் மேல. அப்ப இந்த ராணிக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அவங்க ராணி, அவங்க இஷ்டத்துக்கு நாட்டுல எல்லாம் வர முடியாது. நாட்டுல இல்லைங்க, ராஜா கிட்ட அவங்க நினைச்சபடி எல்லாம் போக முடியாது. அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு, முன்னாடி பர்மிஷன் கேட்கணும், இந்த பர்மிஷன் கேட்காம போகக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது மொர்தெகாய் மூலமா ஒரு செய்தி போது, நீ போய் ராஜசமூகத்துல போய் பேசு. என்னங்க, ராஜசமூகத்துல போய் யாருக்காக பேசணும்? யூத ஜனத்துக்காக நீ பேசு அப்படின்னு அந்த ராணி சொல்றாங்க. சரி, என்னுடைய ஜனத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய நெருக்கடியான நிலை வந்திருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 3 நாள் உபவாசம் போடுங்க. உபவாசம் போட்டு அவங்க யாருக்கு ஜெபிக்க சொன்னாங்க? எஸ்தர் ராணி 3 மாசம் உபவாசம் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொல்லி யாருக்கு ஜெபிக்க சொன்னாங்க? புரியல, சத்தமா சொல்லுங்க. எனக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க சொல்லலாமா? இந்த தேசத்துக்காக ஜெபிங்க, இல்ல யூத மக்கள் ஒன்னாயிடக்கூடாதுன்னு ஜெபிங்க அப்படிலாம் சொல்லலீங்க. நீங்க 3 நாள் உபவாசம் பண்ணி எனக்கு ஜெபிங்க. நான் என்ன பண்ணுவேன், நானும் என் தாதிமார்களோடு 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பேன். அதன் பின்பு நான் எப்படி போவேன்? சட்ட திட்டங்கள் எல்லாம் மீறி போய் ராஜாவின் சமூகத்துல இருப்பேன். இதுதாங்க கேத்தரின் மாதர் சங்கத்துக்குள்ள ஒரு பொறுப்பு. இதெல்லாம் எதுக்கு இந்த எஸ்தர் ராணி பற்றி உங்களுக்கு சொல்றேன்னாக்கா, சரித்திரத்தை சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா திறப்பிலே இருப்பதற்கு யார் வேடி? நம்முடைய செயல்பாடு திருச்சபைக்கு திறப்பிலே இருப்பதற்கு யாருங்க? எஸ்தர் ராணி, யூத ஜனத்துக்கு எஸ்தர் ராணி நின்னாங்கல்ல, அவங்களுடைய நிலைகள் எல்லாத்தையும் மறந்து நான் போய் ராஜாவின் சமூகத்தில் நிக்க கூடாது. ஆக்சுவலி அப்படி ராஜா அந்த செங்கோலை வீட்டுலனா அந்த அம்மா என்ன ஆயிடும்? கொல்லப்படணும். ராஜாவின் சமூகத்தில் போய் நின்று ராஜா மனசு, அவர் ஏற்கனவே பர்மிஷன் தான் வாங்கியிருக்கிற, ஓகே நீ பேசலாம்னு சொல்லிட்டு அந்த செங்கோலை வீட்டுல தான் பேசலாம். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணல, எந்த பர்மிஷனையும் வாங்கல. அதான் அந்த அம்மாவை சொல்லுது, சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் மீறி நான் ராஜ சமூகத்தில் போய் இருப்பேன். கேத்தரின் மாதர் சங்கமே, நம்முடைய செயற்பாடு சர்ச்சுக்கு நீங்க தானே நிற்கணும். ஏதோ 4 பேர் வந்திருக்கிறோம், 10 பேர் வந்திருக்கிறோம் இல்லைங்க. ஏன்னா இந்த மாதர் சங்கத்தில் மாதர்களுக்கு வேதத்துல ஏசாமி கூட 12 சீசர் இருந்தாங்களா? சீசர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? கரெக்டா? சீசர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். அப்படிதான் வசனம். 12 பேர் சீசர் இல்ல, நிறைய சீசர்கள் இருக்கிறாங்க. அதுல முக்கியமானவர்கள் யாருங்க? மாதர்கள். அவருக்கு எப்பவுமே ஒரு கூட்டம் மாதர்கள் இருந்துகிட்டே இருந்தாருங்க. அந்த சீசர்கள் மத்தியில தான் 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டார். வேதவசனம் சீசர்களிலே 12 பேரை தெரிந்து கொண்டார். 12 பேர் தான் சீசர்கள். நிறைய சீசர்கள், அதுல ரெப்ரசன்டேட்டிவா சில 12 பேர் தெரிஞ்சுக்கிட்டார். நம்ம திருச்சபை மாதர்கள் அநேகர், ஆனா தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுங்க, இந்த 10 பேர், இந்த 12 பேர் அப்படின்னு வச்சுக்கலாங்க. எனவே சட்ட திட்டங்கள் கூட இருக்கு. ஒரு தப்பே நடக்குது, என் வீட்டுல என்ன அனுமதிக்கல, என் வீட்டுல நான் இந்த பிரேயர் கொடுத்தாவே சண்டை, வேலைகள்லாம் அப்படியே இருக்குது. சமூகத்தில் போய் இருக்கணும். உபவாசம் சொல்லிட்டாக்கா அட்லீஸ்ட் இந்த 12 பேர் இருக்கணும். நான் ஒரு கொஞ்சம் உரிமையா கூட நான் பேசுறேன். அப்படி நீங்க இந்த 12 பேர் இன்னைக்கு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுடைய நாள். இப்போ ஏசாமி வர்றாங்க, அந்த நாள் என்ன சொல்லிருக்கீங்க? மனுஷகுமாரனுடைய நாள் சொல்லுது இல்லையா? இன்னைக்கு மாதவருடைய நாள். இந்த நாளில் கடவுளோடு பேசுறது என்னன்னாக்கா, இந்த செயல்பாடு சர்ச்சுக்கு எஸ்தராகிய நீங்கள் தேவ சமூகத்தில் அவரை போய் மன்றாடுவதற்கு நீங்க தாங்க பொறுப்பு. ஒரு நம்ம திருச்சபையில் நிறைய நோய்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஜெபிக்கல. நம்முடைய திருச்சபையில் நிறைய பொருள் இழப்பு வருதா? யாருக்கும் வேலை இல்லையா? யார் பொறுப்பு? கேத்தரின் மாதர் சங்கமே நீங்க தான் பொறுப்பு. அந்த யூத ஜனங்களுக்கு முட்டைகள் ராமன் மூலமாய் இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்துட்டுனா யார் பொறுப்புங்க? எஸ்தராணி கொஞ்சம் நான் ராஜாச்சின்ற நிலையிலே இருந்துச்சு. எஸ்தரானதுக்கு அப்புறம் ராஜாச்சானதுக்கு அப்புறம் தான் இந்த பொறுப்பு வருது.
அப்போ கொஞ்ச நாள் எஸ்தர் ராணி என்ன இருந்துச்சு, ரிலாக்ஸா ராணி என்ற மதத்துல இருந்துச்சு. அதனால தான் அவன் என்ன பண்றான், இந்த விஷயத்தை செய்யறான். அது ராணியான உடனேயே என் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு போடணும்னு சொல்லிட்டு நினைச்சிருச்சுன்னா இந்த நிலம் வந்திருக்குமா? அப்ப எஸ்தர் ராணி என்ன பண்ணிச்சு, ராணியான நான் ராணி அப்படின்ற ஒரு மேட்டினான நிலைக்கு வந்ததுனால தான் யூத ஜனங்களுக்கு என்ன வருதுங்க, ஒரு 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 சாபமான, ஒரு நெருக்கடியான, ஒரு இக்கட்டான நிலை வருது. அப்புறம் நம்முடைய திருச்சபையில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள், நம்ம திருச்சபையில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு வருமானம் குறைவுப்படுது, இதெல்லாம் எல்லாம் நடக்குங்க. கடவுளுக்கு இது வரைக்கும் என்னுடைய சாட்சி, இதுவரைக்கும் நம்ம திருச்சபை கடவுள் கைவிட்டதே இல்லை. இதோட நம்ம சின்ன மந்தையா பிரிஞ்சோம் இல்லைங்களா, அந்த நாள் வந்து கூட கடவுள் நம்ம திருச்சபைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாதபடி நடக்கும். ஏன்னா நம்ம திருச்சபையில் கடவுள் நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாருங்க, பயப்படாதே என்ன மந்திய, பயப்படாதே சிறுமதி. நாம் சின்ன ஜனங்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் இதுவரை நம்முடைய திருச்சபையை ஆசீர்வாதமாய் நிறைவாய் தான் நடத்திட்டு வருகிறார். எனவே பிரியமானவர்களே, கேத்ரின் மாதம் சொல்றாரு, இந்த நாளிலே எஸ்தருக்கு உண்டான பொறுப்பை எடுக்கணும். எடுத்து ஒவ்வொரு மாதங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மனம் அந்த காரியத்தெல்லாம் கூட விட்டுருங்க. ஒரு பூரணப்படுத்த நான் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் பரலோகராஜ்யத்தில் போகணுமா வேணாம், அதுக்கு தான் சர்ச்சைக்கு வரும். எல்லாரும் போகணும். எல்லாரும் போகாம சிலர் கைவிடப்படுவார்களே, ஆனால் கேத்தரின் மாதம் போகும். நம்முடைய திருச்சபை குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சண்டையா இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஐக்கியம் இல்லை. யார் பொறுப்பு? கேத்தரின் மாதம். கடவுள் தான் கணக்கு கேட்கும். இதை நான் என்னுடைய விருப்பத்துக்காக சொல்ல, கடவுள் உணர்த்தினதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு. எனவே இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நம்முடைய திருச்சபை குடும்பங்கள் எல்லாத்துக்கும் ஜெயிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாக ஜெயிக்கிற அனுபவம் தான் மாதவர்கள் தான். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கட்டடம் இல்லைங்களா, நல்ல பெயிண்ட் இருக்குது, நல்லா இருக்குது, உள்ள செங்கல் தெரியுமா, செங்கல் தெரியுமா, ஒரு வீடு கட்டுறோம், பில்லர் இருக்குது, பில்லர் வெறும் சிமெண்ட் ஜெயிலும் போட்ட நிற்குமா, பில்லர் நிற்குமாங்க, உள்ளே தான் இருக்கணும். கம்பி, ஆனால் அந்த கம்பி வெளியே தெரியாது, ஆனால் அந்த கம்பி தான் சரி. அந்த கம்பி இருந்தால் தான் இந்த சிமெண்ட்டோ கலவையோ போய் நிற்கும். அந்த சிமெண்ட் அந்த கம்பி இருந்தால் தான் அது விடாமல் இருக்கும். நீங்கள் தானே கம்பி. நாளையும் இன்னும் ஆசீர்வாதமாக நிற்கணும்னாக்கா உங்கள் முழங்கால் நின்றுச்சுன்னா நம்முடைய திருச்சபை இன்னும் ஆசீர்வதிக்கப்படுது. அதுக்காக தான் உங்களை மாத சங்கமாக உருவாக்கிட்டு. இந்த மாத சங்கத்துக்கு நிறைய பேர் வர்றது இல்லையே, இல்லைங்களா? எல்லாம் வந்துடுறாங்க, வர்றது எத்தனையோ கூட சொல்றாரு, செக்ரட்டரி அனௌன்ஸ் பண்றாரு, நீங்களும் பேசுறீங்க. இன்னைக்கு கூட இந்த மாதங்கள் தினத்தை கொண்டாடுவதற்கு போன ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு கூட்டம் போட்டீங்க. உங்களுக்கு இது ரெஸ்பான்ஸ், இது நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. எத்தனை பேர் மாட்டாங்க? எல்லாம் உணர்ந்தாங்களா? நமக்கு தான் அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா? என்னாலும் சரி, குடும்பத்தில் வேலை இல்லையா இருக்கு. இன்னைக்கு ஒரு எத்தனை பேர் போய் வாஷ் பண்ணணுமோ தெரியாது, எத்தனை பேர் சமைக்கணுமோ தெரியாது, இன்னும் வேற இடத்துக்கு போயிட்டு ஏதோ பண்ணலாம் இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு கோயிலில் வந்துருக்கீங்க இல்லையா? இதுதான் எஸ்தரை போல நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிற விஷயம். இந்த ஒப்பு கொடுத்தல் ஏதோ சும்மா நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு உணர்வோடு நான் உங்களோட பேசுறேன். உங்களுக்கு அந்த உணர்வு வரும். நீங்க அந்த எடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் நீங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்து பாருங்க. இன்னொரு நாட்கள்ல நீங்க ஒவ்வொரு நாள் டெய்லி அட்லீஸ்ட் இந்த 12 பேர் நம்முடைய திருச்சபைக்காக ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய திருச்சபை இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதமா மாறுப்பாரு. முடிக்கலாம். கடவுள் நமக்கு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. எல்லாரும் கண்களில் போடலாம். நம்ம இருதயத்தை கடவுளுக்கு நேராக ஏற்படும். கடவுளுடைய சிந்தை நம்மளே வரட்டும். ஒருவேளை ஆவியானவர் நம்மோடு இடைப்பட நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கணும். இந்த நேரத்தை நிச்சயமாக வேறு ஏதோ செஞ்சிச்சோம்னா ஆவியானவர்ல இடைப்பட மாட்டார்.
நம்முடைய கடவுளாய் கர்த்தர் ரொம்ப பொசசிவான தேவன். என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் பொசசிவ். எனவே நம்ம கூப்பிடாம அவர் வரவே மாட்டார். எனவே பிரியமானவர்களே, நம்மை முன்குறித்து இருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, ராணி என்ற அந்தஸ்திலே கேத்ரின் மாத செலுத்தாரு வந்திருக்கிறவர்களே உங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னாக்கா, இந்த நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒருவராகிலும் எப்படி இயேசு சுவாமிக்கு ஒருவராகிலும் கெட்டு போவது சித்தமே அல்ல. எனவே நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது கடவுளுக்கு பிரியம் அல்ல. எனவே பிரியமானவர்களே, உங்கள் இன்றைக்கு கடவுளுக்கு நேராக உயர்த்தி, தேவனே இதற்கு நான் பொறுப்பானவர், யார் என் காரியமாய் போவார்? நான் போற கடவுள். இயேசு சாமி கேட்கிறாரு, என் காரியமாய் யார்? நான் போற கடவுளே சொல்லிட்டு நம்ம ஒப்புக்கொள்ளலாம். இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுத்துக்கலாம். தினத்தோறும் நடந்ததுக்காய் ஜெபிப்பேன் ஆண்டவரே, என்னுடைய திருச்சபைக்காய், திருச்சபை குடும்பங்களுக்காய், திருச்சபையின் ஆத்மாக்களுக்காய் நான் தினந்தோறும் ஜெபிப்பேன் என்ற ஆண்டவரே என்ற அந்த பொறுப்பை நாம் இன்னைக்கு உறுதி செய்து கொள்ளலாம். ஒருவேளை அவற்றை செய்து முடிக்க ஆவியார் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய மாம்சமானது பலவீனமானது, மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ அந்த உற்சாகத்தை தினந்தோறும் ஆவியார் நமக்கு கொடுப்பார். என்ன விஷயம்னா, நான் உண்மையான இருக்கையோடு அவர் நம்மை ஒப்புக்கொள்ளும். அந்த உண்மையான இருக்கையோடு கடவுளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இந்த காரியங்களுக்காய் நம்மை ஆசீர்வதித்தார். நாம் பூர்ண மனவாட்டியை போய் கடவுள் நிற்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம்மை நாம் தாழ்த்தி இப்படிப்பட்ட காரியங்களை கடவுளுக்கு நமக்கு செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி அந்த உரையத்தை பலனற்ற பாத்திரம் தானே பழுதடைந்தே பல முறைதானே, பலனற்ற பாத்திரம் தானே பழுதடைந்தே பல முறைதானே, உங்கரம் தொட்டென்னை வளையும் உலகுக்கு உப்பாக மாற்றும், உங்கரம் தொட்டென்னை வளையும் உலகுக்கு உப்பாக மாற்றும், பரமனே பரமனே பலமுறை விழுந்தேனே, தேவனே தேவனே தேற்றியை காத்திடுவீரே, பலனற்ற பாத்திரம் நானே அழுதடைந்தே பல முறைதானே. தேசிய மாநிலத்தில் நல்ல பிதாவே. ஆமாம்.